கேட்ச புடிச்சிட்டு ஆடியன்ஸ்க்காக கத்துறது அதெல்லாம் ரொம்ப சின்ன பையன், நான் இன்னும் பெரிய ஆளே ஆகல. எப்படியும் 1:30 மணிக்கு கிரவுண்ட சுத்தி ஆளுங்க நின்னு இருக்காங்க. அவர் வந்து அவரோட ரிலீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கெஸ் பண்ண முடியல யாராலும். ரோஹித் சர்மா நீ நல்லாலாம் ஆடல சொல்லும், அதோட வர அவருக்கு லைஃப் கொடுத்தாதான் ஆடுவாரு. அது அப்ப இந்த மாதிரி ரன்னை வந்து நம்ம ஆள் வந்து தோனிக்கே கண்டெயின் பண்ணியிருக்காரு. அப்பதான் அவங்க தோக்கணும்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம், அன்னைக்கு குருணால் பாண்டியா பர்த்டே, 4 ஓவர் சம்மர் ஸ்பெல்லு, பவுண்டரிஸே கொடுக்கல. சஞ்சு சாம்சன் எல்லா சீசன்லயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன் ரொம்ப நல்லா ஆடுவாரு. ஆர்சிபியோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி. குருணால் பாண்டியா ஒண்ணு ஆறாத பேட்ஸ்மேனா அவரு சிங்கிள வந்து நெக்லெக்ட் பண்றாரு. அப்போ அவங்க இல்லடா நீங்க ஜெயிக்கவே விட ஆறா தோணுன காரணம் என்னன்னா, ஆக்சுவலி 2 தப்பான மூவ் இருக்கு இவங்க கிட்ட, மும்பை கிட்ட. அதனாலயே அவங்க WPL ஜெயிச்சதுக்கு பெரிய என்ன சொல்றது, அவங்க கொடுத்தது ஒரு பெரிய ட்ரிபியூ மாதிரி தான். ஹாய் கிஷோர். ஹாய் மக்களே. இது பார்க்க முடியல, 2 பேருமே கொஞ்சம் பிஸியா இருந்தோம், அதனால வீடியோ போட முடியல. ஸோ மொத்தம் இப்போ மிஸ் பண்ண 3 மேட்சஸோட ரிவ்யூவோட சேர்த்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நடந்த கேஷ் பிரைஸ் கான்டெஸ்ட்ல வந்து ஆண்டனி பிரான்சிஸ்னு ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் மெயில் பண்ணி அவருக்கான வின்னிங் அமௌண்ட்டும் இது ஷேர் பண்ணிட்டோம். இந்த வீக்கான கான்டெஸ்ட் நேர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. மிஸ் பண்ணாம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு த்ரில் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நம்புறோம். ஏதாவது சொல்லுமா கிஷோர் அதை பத்தி? இல்ல அதுதான் அதுல என்னன்னா, அவரு தமிழ்நாடு ஆள் கூட கிடையாது, கேரளால இருந்து ஒருத்தர் வந்து ரெகுலரா வீடியோ பார்த்து ரெகுலரா கமெண்ட் பண்ணி வின் பண்ணியிருந்தாருன்றது கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது பார்க்கவே. ஓகே, ஃபர்ஸ்ட் சண்டேல ஆஃப்டர்நூன் மேட்ச் யார் விளையாடுனாங்க? நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டு கிஷோர். ராஜஸ்தான் ராயல்ஸும் அப்புறம் வந்து LSG விளையாண்டாங்க. எல்லாமே நல்லா போச்சு. நல்ல டாஸ் வின் பண்ணி ஓகே சேஸ் பண்றோம் அப்படின்னு, பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நல்ல ஒரு மூவ். அதுக்கப்புறம் பவர் பிளே நல்லா போச்சு. விக்கெட் 2 விழுந்தாலும் அவரு பிரசன்டேஷன்ல சொல்லியிருக்காரு, சாம்சன் 10 வருஷமா விளையாண்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸு, நான் காமா இருக்கணும், எனக்கு சங்ககாரா நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி கிளியரா ஆடினாரு. ஒரே ஒரு லைஃப் கொடுக்கல, அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சரி, ரியான் பராக் நம்பர் 4 வந்தாரு, என்ன பண்ணுவாரு பார்த்தா முதல் பாலே கேட்ச் இவருக்கு, குருணால் பாண்டியாக்கு. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சஞ்சு சாம்சன். ஆமா, அது ஒண்ணும் அது வரைக்கும் அது ஸ்லட்ஜ் எல்லாம் பண்ணாம கட்டி பிடிச்சிட்டு ஸ்மூத்தா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். சஞ்சு சாம்சன் எல்லா சீசன்லயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன் ரொம்ப நல்லா ஆடுவாரு, போக டயர்ட் ஆயிடுவாரு. அதுதான் அவரோட பேட்டர்ன். அண்ட் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது அன்னைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். அவரோட ஸ்டாட்ஸ் படி 2020 இருந்து 2024 வரைக்கும் எல்லா மேட்சும் 60+, 55+ ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு. 2020, 21, 22, 23, 24 5 வருஷமா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் RRல 50+ ஸ்கோர் தான் அவரோட. நல்ல ஹையஸ்ட் ஸ்கோர், ஹையஸ்ட் சிக்ஸஸ் வச்சிருக்காரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல, டாப் 2ல இருக்காரு. அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல எப்படி இருக்காருன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமே தவிர்த்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் சஞ்சு சாம்சன் கண்டிப்பா ஃபேண்டசி பிக்ஸ்ல எடுக்கலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேப்டனாவே வைக்கலாம். கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பராக் நல்லா தான் ஆடினாரு, மறுபடியும் ஒரு லைஃப் கொடுத்தாரு. என்னடா என்ன பையன் பண்ண மாட்டான் போல இருக்கேன்னு தோணுச்சு. பட் பரவாயில்ல, 40 ரன் ஆடினாரு. அப்புறம் அவங்க பெரிய ஸ்கோரே போயிருக்கோம், போகாத காரணம் பர்த்டே பாய். அன்னைக்கு குருணால் பாண்டியா பர்த்டே, 4 ஓவர் சம்மர் ஸ்பெல்லு, பவுண்டரிஸே கொடுக்கல, அது ஒரு பயங்கரமான ஸ்பெல்லு. அதுக்கப்புறம் டீசென்டான டோட்டல் தான், ஓகே நல்ல டோட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பத்தி நீ ஸ்டார்ட் பண்ணு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா LSG திருப்பி ஒரு கேவலமான மூணு தோணுச்சு எனக்கு. எல்லாரும் சொன்னாங்க KL ராகுல் 1 டவுன் ஆட போடாருன்னு. ஏன் திருப்பி ஓப்பனிங் இறங்கினாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மேபி ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும், 2 லெஃப்டி, எதுக்கு லெஃப்ட் போனோம், அதனால எடுத்ததும் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல போனா பவர் பிளேல அவங்க ஃபீல்டிங் செட் பண்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும், டைம் கிடைக்கும். அப்படி போனா பெட்டரா இருக்கும். மேபி இவரு அவுட் ஆயிருந்தா படிக்கல் 1 டவுன் வராம வேற யாராவது எழுப்பி இருப்பாங்களான்ற கூட டவுட் இருந்தது எனக்கு. KL ராகுல் சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனே எடுத்துட்டு போலாம். ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க லெஃப்ட் ரைட்டுன்னு. ஸோ அப்படி எடுத்துட்டு போலாமோன்னு நினைச்சாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. 1 டவுன் வந்தது யார் அன்னைக்கு? படிக்கல் தான் வந்தாரு. படிக்கலுக்கு அப்புறம் பதோனி இறக்குனாங்க, சம்பந்தமே இல்லாம. ஏன் பதோனி பவர் பிளேல ஆடணும் எனக்கு
அதுவுமே நிறைய டாக்டிக்கல் எரர் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல நல்ல பிளே ஆடி அடுத்ததும் ஒரு ராங் டெலிவரி, அது ஹார்ட் லெக்ல டீகாக் அவுட் ஆயிட்டாரு. டீகாக் ஆமா ஹார்ட் லெக் டீகாக். ஆனா படிக்கலுக்கு நடந்தது பாருங்க, அவருக்கு பவுன்சர் போட்டு தலையில இப்படி இதுல வாங்கினாரு ஹெல்மெட்ல, அடுத்த பால் நேரம் போயிட்டு உள்ள நின்னுக்கிட்டாரு. நீ எப்படியும் பவுன்சர் தான் போடுவேன்ற மாதிரி. அவரு நல்லா லென்த் பால் போட்டு குனிய முடியல அவரால். அவர் உள்ள அவ்வளவு டீப் இந்த கிரீஸ் இருந்ததால குனிய முடியாம ஸ்டெம்புக்கு மிடில் ஸ்டிக்கு போச்சு. இல்ல பயம் காட்டிட்டாங்க, வேற எதுவும் இல்ல. பயம் காட்டிட்டாங்க. ஆமா காலே வரல. இல்ல அந்த பயனாலதான் போச்சு. படிக்கலுக்கு பயம் காட்டினே படிக்கல் அந்த பால் கன்ஃபார்மா ஆட தெரியாது. நீ போன சீசன்ல பார்த்தாலும் சரி, தொடர்ந்து 2 சீசன்லயும் அந்த பால் போட்டா போல்டு, அது ஸ்ட்ரெயிட்டா ஆட வேண்டிய பால் லெக் சைட்ல ஆடுறேன் அப்படின்னு முதல்ல பயம் காட்டினதா அப்படியே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊடாவை இறக்கிருக்கலாம், பட் அவங்க ஏதோ சம்திங் யோசிச்சு பரோனி இறக்குனாங்க. அந்த ஆளும் நல்ல ஷாட்டா ஆடினா போல, ஆனா எகிரி பிடிச்சிட்டாங்க கேட்ச். அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கே பேசின மாதிரிதான் ஊடா ஸ்டாண்ட் கன்ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல பிளே, எதிரே பார்க்கல இவ்வளவு நல்லா விளையாடுவாரு. அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, வந்தவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பரா போச்சு. தேவையில்லாம ரிலீஸ் பண்ணாரு நல்லாவே. தேவையில்லாம ஒரு லூஸ் டெலிவரி போட்டு, ஐ மீன் லூஸ் ஷாட் ஆடுறது சொல்லிட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சாவலோவில் அதுக்கப்புறமும் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா ஆடிட்டாங்க. கேஎல் ராகுலும் பூரானும் நல்லா ஆடிட்டாங்க. சரி ஓகே, இவங்க சிஎஸ்கே மாதிரி பண்ண போறாங்க போல இருக்கு. 13, 15, 17, 19 சந்தீப் சர்மா கொடுப்பாங்க போல இருக்கு. 4 ஹவர்ஸ்னால வெயிட் பண்ற. 13th ஓவரும் கொடுக்கல. 13th ஓவரை வந்து வேற யாரோ ஒரு பவுலர் யூஸ் பண்ணிட்டாங்க. 14 சந்தீப் சர்மா வராரு. என்னடா இது 14 வராரு அப்படின்னு யோசிக்கிறப்போ, அங்க மூவே நல்ல மூவ் என்னன்னா 13 அஸ்வின் 18 அஸ்வின். அது ரொம்ப சூப்பர் மூவ். அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லே 15 ரன் போயிடுச்சு. அவங்க 2 பேரும் நல்லா, கேஎல் ராகுல் நல்லா பிக் பண்ணி ஆடுவாரு ஸ்பின்னர்ஸை. பூரானையும் சொல்லவே தேவையில்லை, இப்போ அவர் பயங்கரமான பிளேயர்ன்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் 13, 18 பயங்கரமான மூவ். அவங்க எனக்கு 18 வரைக்கும் கூட ஓகே வின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எப்போ அவங்க இல்லைடா நீங்க ஜெயிக்கவே விடாரா தோணுன காரணம் என்னன்னா, பூரான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல குணால் பாண்டியா இருக்காரு. 10 பால்ஸ் இருக்கு, ஒரு லாங் ஷாட் ஆடுறாரு. குணால் பாண்டியானா ஒன்னும் ஆறாத பேட்ஸ்மேனா அவரு சிங்கிளை வந்து நெக்லெக்ட் பண்றாரு. இதே தப்பு தான் அதுக்கு அடுத்த மேட்ச்லயும் நடந்தது. திலக் வர்மா வந்து ஒரு சிங்கிளை டினை பண்ணி, அவர் புவர் ரெக்கார்டு இருக்கட்டும், ஆக்சுவலி பார்த்தா இவரும் 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு ரஷீத் கான் கிட்ட. அது சம்பந்தம் இல்லாம அதனாலதான் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தோத்த மாதிரி இருக்கு. அந்த மேட்ச் டீப்பா நம்ம நெக்ஸ்ட் பேசுறப்போ பேசலாம். ஸோ அங்க அவுட் ஆகுதுன்னு தோணுச்சு. மறுபடியும் நான் கன்ஃபார்ம் சொன்னேன், எனக்குள்ளேயே மைண்ட் தாட்லயே கண்டிப்பா சந்தீப் சர்மா போடதான் போறாரு, வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேஎல் ராகுல் ஆக்சுவலி இவங்களும் ஒரு எரர் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. சஞ்சு சாம்சன் அவ்வளவு நல்லா போற சந்தீப் சர்மா ரொம்ப லேட்டா கூப்பிட்டு வந்து அவர் ரொம்ப லாஸ்ட் 3 overs தான் போட்டாரு. அவர் ஒரு 1 hour வெளியே இருந்தது, அவரால் போட முடியல. இல்ல அதுதான் நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட தோத்துட்டு இருப்பாங்க. இல்ல கரெக்டா தான் சொல்ல வரேன். அஸ்வினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சொல்ல வரேன். ஏன்னா 13th ஓவர் அஸ்வின் போட, சந்தீப் சர்மா போட, அந்த ஓவர் அஸ்வின் கொடுத்தாங்க. அவர் 5 ரன் தான் போட்டாரு. நல்லாதான் போச்சு. ஆனா நான் சொல்றேன், சந்தீப் சர்மா ஒரு எங்கேயாவது ஒரு மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை பத்தி தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க, சந்தீப் சர்மா ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படின்னு. இல்ல அவர் வந்து லைன் தெரிஞ்சுக்கினாரு. இத்தனைக்கும் பூரான் ஷார்ட் பால்ல தி பெஸ்ட் ஹிட்டரு. அதே ஷார்ட் பால் ஸ்லோ லேயர் போட்டு சிங்கிள் ஆட வச்சாரு. ஆமா ஆக்சுவலி அன்னைக்கு மேட்சே பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி வேகமா ஓடி வந்து ஸ்லோவா போடணும், அதுதான் அவங்களோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தது. அதோட வேற ரன்னப்போ லைட்டா மாட்டியிருக்காரு சந்தீப் சர்மா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஏதோ ஏனாத்தனமோ ஓடி வர மாதிரி. முன்னெல்லாம் வந்து ஒரு நல்ல ரன்னப்ப வந்து நல்லா போடுற மாதிரி இருக்கும். அன்னைக்கு மேட்ச்ல வந்து ஐயோ எனக்கு கால் வலிக்குது, என்ன ஏன் ஓவர் போட வைக்கிறீங்கன்ற மாதிரி ஓடி வந்த மாதிரி இருந்தது. பட் கேஎல் ராகுல் கன்ஃபார்மா ஆட கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஃப் சைட்ல தூரமா நிக்க வச்சுட்டு எத்தனை ஆஃப் சைட்ல போட்டா நல்லா மாட்டிக்கினாரு, அவ்வளவுதான். அண்ட் அவங்க வின் பண்ணதுக்கு மெயின் காரணம் சந்தீப் சர்மா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்களோட பவுண்டரி லைன் ஃபீல்டிங் பயங்கரமா இது பண்ணாங்க. 16 to 20 ஓவர்ஸ்குள்ள எக்கச்சக்கமா துருவ் ஜோரல், இத்தனைக்கும் விக்கெட் கீப்பர் அவரு, பயங்கரமா இது ஃபீல்டிங் பண்ணாங்க. ரியான் பராக், இவர் ஜாஸ் பட்லர் 3 பேருமே. அந்த ரியான் பராக் ஒரு பால் வந்து 6 போயிடுச்சு. அத 1 பால்ஸ்ல போயிடுச்சு, ஒரே ரன் தான் ஓடுனாங்க. அதுக்கு வேற ஆமா கன்ஃபார்ம் சொல்ல போல்ட்டும் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். அவங்க ஃபீல்டிங் குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி சாம்சனும் ரொம்ப காமாண்டா போல, அந்த ப்ரெஷரே காட்டாம பரவாயில்ல பிரசன்டேஷன்லயும் எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கீங்க, ஆனா இதுக்கான மெயின் பர்சன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நல்ல மேட்ச்.
குறைய சொல்ல முடியாது. ரெண்டு டீமே ரொம்ப நல்ல அண்ட் டீம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நான் 50-50 இருக்கும்னு நான் சொன்னேன். நீ ஆர்ஆர்னு தான் சொன்னேன். ஆர்ஆர் தான் வின் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் மேட்சும் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஃபோர்த் மேட்ச் போயிடலாமா? சாரி, ஃபிஃப்த் மேட்ச். ஃபிஃப்த் மேட்ச் ஐ மீன் இன்னும் ஒன்று ப்ரெசன்டேஷன்லயும் வந்து இவ கேஎல் ராகுல் கொஞ்சம் பேசுவார் போலன்னு பார்த்தா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில ஒரு ராங் மூவ்ஸ் பண்ணியிருக்கோம், கோச் ரொம்ப காமா இருக்காரு, எங்களை ரொம்ப காம் பண்ணாரு, ஜஸ்டின் லேங்கர் சொல்லவே வேணாம், ரொம்ப காமா பண்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலான மூவ் முடிச்சிட்டாங்க. போயிடலாம், ஃபிஃப்த் மேட்ச் போயிடலாம். பயங்கரமான மேட்ச். ஃபிஃப்த் மேட்ச் ஜிடி வர்சஸ் ஹர்திக் பாண்டியா. சாரி, ஹர்திக் பாண்டியானே வருது. கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்தது ஃபீல்டுலயும். ஜிடி வர்சஸ் ஹர்திக் பாண்டியா, ஜிடி ஃபேன்ஸ் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா சொல்லலாம். போன வாட்டி சேர் பண்ண எல்லா ஃபேன்ஸும் அகேன்ஸ்டா போயிட்டாங்க. ரெண்டு காரணம். ஒன்னு, ஜிடி ஒரு புது டீமா வந்து அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க, அவர் மேல அவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்த ஃபேன்ஸை வந்து புட் டவுன் பண்ணிட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ரோஹித் சர்மாவை கீழே இறக்கி இவரை தூக்கி கொடுத்துருக்காங்களா, இவருன்னா அவ்வளவு பெரிய கேப்டனா அப்படின்னு இந்த ரெண்டும் சேர்ந்து அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபீல்ட்ல அவ்வளோ புல்லிங் நடந்தது, அவ்வளோ பூ பண்ணாங்க. கமெண்ட்ரிலே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபாரினர்ஸ் சொன்னாங்க, இந்தியன் பிளேயர்ஸை இந்தியன் ஃபேன்ஸ் பூ பண்றது நீங்க லாஸ்டா எத்தனை இயர்ஸ் முன்னாடி பாத்திருப்பீங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி கெவின் பீட்டர்சன், பிரெயின் லாரா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட வேற சரி அதெல்லாம் நடக்கட்டும், பிரச்சனை இல்லை, இத்தனை வருஷமா விளையாடிட்டீங்க, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட விளையாட்டு இருப்பாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு மாட்டிக்கினாரு, 3 ஓவர் 30 ரன் 0 விக்கெட் செஞ்சுட்டாங்க. ஜிடிஆர்ல மட்டும் எல்லாத்துலயும் அடிச்சுட்டாங்க. அதை மீறியும் நீங்க கேட்ச புடிச்சிட்டு ஆடியன்ஸ்க்காக கத்துறது, அதெல்லாம் ரொம்ப சின்ன பையன், நான் இன்னும் பெரிய ஆளே ஆகல. மில்லர் போன வாட்டி எவ்வளவு ஜெயிச்சு கொடுத்துருக்கான். அவங்க கத்துட்டோம்டா, ஓகேடா, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ காமா இருந்தனா பரவாயில்லடா, காமா இருக்கானா சொல்லிட்டு அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜி பத்தி தான் சொல்லுவாங்க. ஆமா, இன்னும் அவங்க நீ பண்றியா நானும் பண்ணுவேன், நீ பண்றியா நானும் பண்ணுவேன், போட்டிக்கு பண்ண மாதிரி இருக்கு. கரெக்ட். இப்போ இதுக்கு போயிடலாம், மேட்ச்க்கு போயிடலாம். நல்ல டாஸ் தான், டாஸ் குறைய சொல்ல முடியாது, அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டிங் தான் யோசிச்சாங்க. இவங்க பவர் பிளே ரொம்ப நல்லா விளையாடுனாங்க, குறைய சொல்ல முடியாது. பவர் பிளேவும் சூப்பரா போச்சு. ரிட்டிமான் சஹா அவ்வளவுதான், அதுக்கு மேல பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இவரு உள்ள வந்தாரு சாய் சுரேஷன். கில் நல்லா தான் போயிட்டுன்னா தேவையில்லாம ஒரு லாஃப்டட் ஷாட், அதுவும் கொஞ்சம் ஹையா போயிட்ட வர பரவாயில்ல, கரெக்டா ரோஹித் சர்மா கையிலே போய் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் மில்லரால எதுவும் பண்ண முடியல. சுதர்ஷன் வந்து நல்லா ஒரு ஜெனியூனா கரெக்டா ஆடினாரு. சொல்ல போனா 200+ போக வேண்டியது. ஒருத்தர் இருக்காரு அவங்க டீமுக்கு, பும்ரான்னு ஒருத்தர், அவர் ஒரு ஓவரால அவங்க ரன் அடிக்காம போயிட்டாங்க. 13 ரன் தான் கொடுத்தாரு, ஒரே ஒரு 4 போச்சு. அதுதான், அவர் இல்லைன்னா கண்டிப்பா அடிச்சுட்டு இருப்பாங்க. அவர் நல்லா போட்டனால கோச்சி அவர் 140+ போறதுனால, ஷார்ட் பிச் எல்லாம் போறதுனால அப்படியே மேட்ச் பிடிச்சி. இத்தனைக்கும் திவாட்டியா சூப்பரா ஆடிட்டாரு, அந்த ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்க, எதிர்பார்க்காத கேட்ச். இல்லை கண்டிப்பா லாஸ்ட் ஓவர்லயும் இன்னும் ஒரு 20+ போயிருக்கும். இது வரைக்கும் ஓகே. அந்த நடுவுல சாய் சுரேஷனை கேட்டாங்க. அவர் கேட்கிறப்போ ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ரொம்ப நல்ல ஸ்கோர், ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும், அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது அங்க லைன் அப் எப்படி இருக்கு, 160+ கம்மியாச்சு, எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்றது அதை காமிச்சிட்டாங்க. கண்டிப்பா சொன்னாங்க, ஸ்பின்னர்ஸ் வில் சேஞ்ச் த கேம் அப்படின்னு சொன்னாரு. அது அப்படியே நடந்துருச்சு. சாய் கிஷோரும் ரஷீத் கானும் செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஸ்டார்ட் சூப்பர். எப்பவுமே இஷான் கிஷன் அதான் பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆயிடுவாரு. அது நிறைய மேட்ச் அதான் பண்ணியிருக்காரு. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் மூவ், அந்த டார் வந்து டப்பான்னு அடிச்சிட்டாரு. யாரா எங்கடா நமன்தீர் டப்புன்னு அடிச்சிட்டாரு. அந்த எல்பிடபிள்யூ நல்ல மூவ். அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே, திலக் வர்மா தான் வர போனா, திடீர்னு நேல் வதிரா போன வாட்டி நிறைய வின் பண்ணி எல்லாம் கொடுத்திருக்காரு. அவருக்கு பிரேவஸ் இறக்குனது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆர்னார் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு வின்னிங் சிச்சுவேஷன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அது அப்போ அதை பார்க்க நீங்க இவ்வளவு நாள் ஆனதே பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. அவங்க 2 விஷயத்துலதான் தோத்தாங்க. முதல் விஷயம், ஹார்திக் பாண்டியா அவரை நம்பாம மத்தவங்களை நம்பினாரு. டிம் டேவிட்லாம் இல்ல, திலக் வர்மாலாம் இல்ல, அந்த பிளேஸ்ல அவர் வந்துட்டு இருக்கணும். ஆமா, ஆக்சுவலி 2 தப்பான மூவ் இருக்கு இவங்க கிட்ட. மும்பை கிட்ட என்ன பண்ணாரு, ஹார்திக் பாண்டியா ஓவர் போட தேவையில்ல, ஓபனிங் ஸ்பெல் வந்து ஓவர் போடுறாரு. நல்ல பவுலர்லாம் இருக்கப்ப பேட்டிங் இறங்கி இருக்கணும். நீ ஜிடில இருக்கப்போ என்ன பண்ண, செகண்ட் டவுன் 2 டவுன் 3 டவுன் வந்துட்டு இருந்த. இப்போ மேட்ச் அவ்வளவு ஈஸியா கையில இருக்கு, நீ வந்து தட்டி ஆடி பண்ண வேண்டியது தானே. அப்ப விட்டுட்டு ஊர்ல இருக்க எல்லாரையும் நீ போ. அது ஹார்திக் பாண்டியா பண்ணாரா, கோச் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சம்பந்தமே இல்லாம எல்லாரும் இறக்கி விட்டு 18வது ஓவர் இறங்குறாரு ஹார்திக் பாண்டியா.
அதுக்கு என்னன்னா மேட்ச் முடிஞ்சிட்டு ரோஹித் சர்மாவும் ஹார்திக் பாண்டியா பேசுறத காமிச்சாங்க, வாய்ஸ் கேட்கல. பட் ரோஹித் சர்மா ஆமா அது பேசுறது நிறைய பேர் இப்போ போட்டுட்டு இருக்காங்க, இவர் வந்து பின்னாடி கட்டி பிடிப்பாரு, அது மீமா வந்துட்டு இருக்கு ஃபுல்லா. அத பேசுற நம்ம மோனோ ஆக்டிங் மாதிரி பண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ரா, தேவையில்லாம நீ ஆளுங்களை மாட்டி மாட்டி இறக்கி விடுறேன்னு நீ பாட்டு கிறுக்கு வேலை பார்த்து இந்த மாதிரி இப்ப நீ தோத்துருக்கோம். அந்த மாதிரி தான் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஹிந்தியில பேசுறதை வச்சு நான் அந்த வேர்ட்ஸை வச்சு நான் அப்படிதான் யோசிச்சேன். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், லிப்சிங் வச்சு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தேவையில்லாம ராங் டிசிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எவ்வளவு அடிக்கணும், 36 பால்ஸ்க்கு 48 சம்திங் தான் அடிக்கணும். 40 லாஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, லாஸ்ட் 36 அதான் 6 ஓவர்ல 45 சேஸ் பண்ண முடியல. 36 பால் 45 அடிக்கணும். அப்பயே தோணிருச்சு கண்டிப்பா ரஷீத் கான் போட போறாரு. மோஹித் சர்மாக்கு சொல்ல போனா ரோஹித் சர்மா நீ நல்லாலாம் ஆடல, 3 லைவ் கொடுத்தாங்க. சோ அதனால வந்து நல்ல கேம்லாம் சொல்ல, அதோட வர அவருக்கு லைவ் கொடுத்தாதான் ஆடுவாரு. அது அப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், 12th ஓவர் போயிட்டு இருக்கப்போ சொன்னேன், இந்த ஓவர்ல மட்டும் ரோஹித் சர்மா அவுட் ஆகலன்னா நீ சொல்லியிருக்க, அஸ்வின் வந்து கோலி வந்து கேட்டார் அஸ்வினை, டெக்ல யாருக்கு உனக்கு போறதுக்கு பயமா இருக்கும் ஃபீல்டிங் நிக்கிறப்போ, அப்போ ரோஹித் சர்மா பேரை சொன்னாருன்னு சொன்னேன். அதுதான் எனக்கு தோணுச்சு. இப்போ மட்டும் இந்த ஓவர்ல ரோஹித் சர்மா அவுட் ஆகலன்னா ஸ்பின் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு சாய் கிஷோர் ஓவர்ல, கண்டிப்பா 15 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கும். 10 ஓவர் தாண்டி ரோஹித் சர்மா நாட் அவுட் இருக்காருன்னா 2-3 ஓவர் ஸ்டார்ல தான் முடியும் மேட்ச், எவ்வளவு ஸ்கோர் இருந்தாலும். இதுவரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்ல ரோஹித் சர்மா ஒரு 20th ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடிலாம் நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை எனக்கு. கரெக்ட். அதுக்கப்புறம் மோஹித் சர்மா வந்து நல்லா போட்டாரு. அந்த ஒரு ரெவிலிஸ் கேட்ச், சூப்பர் கேட்ச், அது குறைய சொல்ல முடியாது, கை அது மாட்டிச்சு, பட் பயங்கரமான கேட்சா போச்சு. அப்புறமா டிம் டேவிட் ஆக்சுவலி என்னன்னா 15 ஓவர் வரைக்கும் என்னடா ஃபீல்டிங் பண்றீங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க 15 ஓவருக்கு அப்புறம் என்னடா இப்படி ஃபீல்டிங் பண்றீங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஃபுல் மாறிடுச்சு, தலைக்கீழ மாறிடுச்சு. டிம் டேவிட் கேட்ச புடிச்சிட்டு மில்லர்லாம் டேய் எவ்வளவு தூரம் தான் ஓடி வந்து கவர் பண்ண கிரவுண்ட, அப்படி எவ்வளவு தூரம் வந்து கவர் பண்ணி கேட்ச் முடிச்சுட்டு ஒரு சம்மர் சால்ட் அடிச்சு திருப்பி அன்னைக்கு மேட்சும் அதே தான் நடந்தது. வேகமா ஓடி வந்து மெதுவா போடணும், போட்டு ஆட மாட்டாங்க ஹிட்டர்ஸ், அதே தான் நடந்தது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில வீக் ஜோன்ஸ் இருக்கு, அவர் இன்னும் ஸ்பின்ன வந்து புல் பண்ண மாட்டாரு டிம் டேவிட். அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தா ஒரு 3 to 4 ஷார்ட் பால்ஸ் ஸ்லோவா போட்டா அடிக்கல, ஃபாஸ்டா 134 போட்டவனே 4 அடிச்சிட்டாரு மோஹித் சர்மாவில். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லோ போட்டா பீட்டன் பண்ணிட்டாரு, அடுத்த ஸ்லோ போட்டா சிங்கிள் தான் ஆட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்லோல அவுட்டே ஆயிட்டாரு. அண்ட் முன்னாடி நம்ம இப்ப பேசணும்னு நினைச்சிருந்த பாயிண்ட், திலக் வர்மா பண்ணது அது தப்பு இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அது வந்து சிங்கிள் அந்த பாலுக்கு முன்னாடி போட்டாங்க. இது வரைக்கும் லெக் ஸ்பின்ல மொத்தம் 8 மேட்சஸ், அதுல 7 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கான் மட்டும் இல்ல, ஓவரால் லெக் ஸ்பின்லயே 8ல 7 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கு. அதுல வர ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச், ஓமர்ஸாய் போயிருந்தானா கேட்ச், ரஷீத் கான் ஃபேஸை காமிக்கிறப்போ ஏய் இதெல்லாம் கேட்ச்ரா என்னடா பண்ற, அது கேட்ச் போயிடுச்சு, அதை போயிட்டு அவர் பிடிக்காம வேகமா ஓடாம பால் தான் தடுத்தாரு. அப்ப அவன் டினை பண்ணது ஒரு லாஜிக் இருக்கு, தப்பு கிடையாதுன்னு சொல்றேன். கன்ஃபார்மா இருக்கு அங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்பின் ஆடுறதோட ஃபேஸ் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா, ஆமா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சோ அங்க எனக்கு ஓகேவா தான் தோணுச்சு, எனக்கு அவர் மேல எதுவும் பிரச்சனை தோணல, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பேசினேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்பென்சர் ஜான்சன் லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் பிபிஎல். அந்த மனுஷனை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஓவரே போட வச்சு 18 ரன் கொடுத்து ஐயோ நேரம் அழிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்போ இல்ல அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒருத்தர் தான் காரணம். நேரா ஆக்சுவலி ஜிடி டீம் பத்தி பேசணும்னா நேரா நம்ம விடவே முடியாது. நேராக்குன்னு ஒரு தனி வீடியோ நம்ம போட்டுடலாம், கண்டிப்பா போடணும். இன்னைக்கு வேற சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி இருக்கு, யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியல. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட் நம்ம கண்டிப்பா நாளைக்கோ நாளானிக்கோ நம்ம நேரா பத்தி ஒரு வீடியோ போடலாம். அவர் என்ன பண்றாரு, அந்த டீமுக்கு அது எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அவர் பண்றது அப்படிங்கறத பத்தி. மேட்ச் மட்டும் பார்த்து சொல்றப்போ அந்த மாதிரி வந்து பவுண்டரி லைன் நின்று லாஸ்ட்ல வந்து உள்ள போங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அடுத்த வாட்டி பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க டக் அவுட்ல உட்கார கூடாது, போயிட்டு மேல இது ஸ்பெக்டேட்டர்ஸ் கூட உட்காருங்க அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு ஆமா உள்ள போக சொல்லிட்டாங்க. லாஸ்ட் ஓவர்லாம் போடுறப்ப இங்க நிக்க கூடாதுன்னு வந்து இவங்க ரெஃபரிஸே வந்துட்டாங்க, மேட்ச் ரெஃபரியே வந்து நின்ட்டாங்க, நீங்க உள்ள போய் உட்காருங்க, சிட்டிங் பண்ண சீட்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாருன்னா கண்டிப்பா நோ டக் அவுட், நீங்க போயிட்டு மேல உட்காருங்க, போயிட்டு இவங்க கூட உட்காருங்க, உட்காருங்கன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வேணான்னு தான் தோணுது, பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எத்தனை வாட்டி சுபம் கில்ல காமிச்சாலும் ஃபேஸ்ல கண்ணுல பிரஷர் தெரியல. ஆமா ஆமா அவர் ஜாலியா தான்
ஆக்சுவலி அவன் சிக்ஸ். ஆமா, உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர்ல 2 பால், ஒரு 6 ஒரு 4 பிரிச்சுட்டு இருக்காரு இப்படி பார்த்து. ஆமா நானே நினைச்சேன் பரவாயில்லையே, அதோட அவர் எனக்கு உமேஷ் யாதவ் கொடுத்துட்டாங்களே இதுவே தப்பான மூவ்னு கூட நினைச்சேன் நானு. அங்க இன்னொருத்தர் யாருக்கும் ஓவர் இருந்தது, அவரை விட்டுட்டு ஏன் உமேஷ் யாதவ் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாரும் பேசினாங்க. யார் இன்னொரு பவுலருக்கு ஓவர் இருந்தது? இன்னும் ஒரு பவுலர் வந்து ஐ திங்க் ஸ்பென்சர் ஜான்சன் 19th ஓவர் போட்டாரு. ஓப்பனிங் ஸ்பெல் யார் 2 பேர் போட்டா? 2 பேர். இவர் ஒமர் சாய்க்கு இருந்தது. ஒமர் சாய்க்கு இருந்தது. அஷ்மத் அவர் நல்லா போட்டிருக்காரு. ஸ்லோ பால்ஸ் வேற நல்லா போடுறாரு. ஒமர் சாய்க்கு போடாம எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஒன்னு யோசிச்சாரு. அந்த மாதிரி ரன்னை வந்து நம்ம ஆள் வந்து தோனிக்கே கண்டெயின் பண்ணியிருக்காரு. நான் அங்க அதான் யோசிச்சேன், தோனிக்கே கண்டெயின் பண்றப்போ தோனியோட ஆடிக் பண்ணி ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல ஓப்பனா சொல்லணும். சோ போட்டுருவாரு. அதோட அவரோட 6-4 அடிச்சுட்டு அவரோட ஆட்டிடியூட் காமிச்சார் பாத்தியா, அங்கேயே நீ தயவு செய்து அடிக்காரா, நீ அவுட் தானே ஆகணும் அப்படின்னு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அவங்க வந்து திலக் வர்மா பண்ணப்போ கூட தோக்கணும்னு தோணல, இல்ல ஹார்திக் பாண்டியாவால தோக்கணும் கூட தோணல. 19th ஓவர்ல ஸ்பென்சர் ஜான்சன் போட்டு திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு அடுத்த பால் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாரு. அப்பதான் அவங்க தோக்கணும்னு தோணுச்சு. ஷம்ஸ் முலானி பேட்டிங் ஆல்ரவுண்டர், மும்பைக்கு ரஞ்சில 2 down 3 down ஆடுறவரு. அவரை நீ இறக்காம கோட்ஸி வெறும் பவுலர். வேர்ல்டு கப்ல ஒரு 2 மேட்ச் ஆடி பியூஷ் சாவ்லா வேற என்ன கோச்சி இறங்குனாங்க, பியூஷ் சாவ்லா இறங்குனாங்க. பியூஷ் சாவ்லா அப்புறம் வந்தாரு. கோச்சிக்கு அப்புறம் பியூஷ் சாவ்லா 70 தான் உனக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. நீ அவரை நம்பி இறக்குற. அவர் 2 பால் டாட் பண்றாரு, ஒரு சிங்கிள் ஆடுறாரு. 4 பால் அவர் தான் ஆடினாரு. 2 பால் டாட், ஒரு சிங்கிள், ஒரு அவுட். அப்பவே நீ தயவுசெய்து நீங்க ஜெயிக்காதீங்க. முலானி இறக்கிண்டா கண்டிப்பா ரொட்டேட் ஆயிருக்கும். சிங்கிள் கொடுத்துட்டு இருப்பாரு. சிங்கிள் கொடுத்தனா பாண்டியா வந்திருக்கும், அப்பயும் மேட்ச் கையில இருந்திருக்கும். அதனாலதான் அந்த ஓவர்ல 2 ரன் போயிட்டு 6 பால் 19 வந்தது. ஒரு சென்ஸ் கூட பண்ண தெரியல. ஓப்பனா சொன்னா 6 balls 19, ஒரு 6 ஒரு 4 போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஷார்ட் பிச்சோ ஸ்லோ லேயர் தான் போடுவாங்க. நீ அந்த பால் தள்ளி விட்டு 2 ரன் ஓடுறத விட்டுட்டு இல்ல நான் இந்த பாலே 6 தான் அடிப்பேன். அப்ப என்னதான் இவ்வளவு வருஷம் விளையாடுனாங்க, என்னதான் கேப்டன்ஷிப், ஜிடிக்கு 2 வருஷம் கேப்டன். எனக்கு அது அந்த பால் பார்த்தா தெரியும், ஷார்ட் பிச் பால், ஸ்லோ பால், மடக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையிலேயே போய் உட்காந்துச்சு, வெளியே கூட போல, அப்படியே அமைதியா போயிட்டா போல. சரி ஓகே, ஆனா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஓகே கஷ்டப்படுங்கடா, நல்லா இருந்துச்சு மேட்ச், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு என்ன, எதுக்கு எல்லாரும் வெயிட்டிங்னா, இங்க குஜராத்லயே வந்து இவ்வளவு புல்லிங் நடக்குது, பூயிங் நடக்குது. அப்போ ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா வான்கடையில இறங்குறப்போ என்ன நடக்கும்னு தெரியலையேன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் ரிவ்யூ அப்போ அதை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் நேத்து நடந்த ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். ஆக்சுவலி 2 டீமுமே இனி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு இருக்கவங்க தான். நம்ப முடியாது, நம்ம மேல பெட்டே பண்ண முடியாது இவங்க ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பான்னு. கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்க டீம் தான். ஸ்டில் நேத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்க தோணிடுச்சு கன்ஃபார்ம். நான் மார்னிங்கே யோசிச்சிட்டேன், நானும் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஹோம்ல ஆடுறாங்க, அவங்களுக்கு ஹோம் சப்போர்ட் ஜாஸ்தி. அண்ட் விராட் கோலி கண்டிப்பா ஆடுவாரு, மேக்ஸ்வெல் சான்ஸ் கிடைச்சா பேட்டிங்கும் நல்லா ஆடுவாரு, பவுலிங்கும் நல்லா போடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நேற்று பேசினா நேற்று சொல்லியிருப்போம். ஆமா, அதோட நேற்று ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டா பெங்களூர் போயிட்டேன். அந்த பெங்களூர்லயே வந்து கரெக்டா ஸ்டேடியம் வண்டியே தான் எனக்கு ஒர்க்கும் இருந்தது. அந்த ஸ்டேடியம் வெளியே நான் நிக்கிறேன், மதியம் 1:30 மணிக்கு கிரவுண்டை சுத்தி ஆளுங்க நின்று இருக்காங்க. என்னடா 7:30 மணி மேட்ச், என்னடா 1:30, கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஹையஸ்ட் ஃபேன், அது இல்ல கன்ஃபார்ம் டினையே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் இருப்பாங்க பொழுது. எல்லாரோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 18 டிஷர்ட் தான் இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்காங்க. ஃபேமிலி, கேர்ள்ஸ், பாய்ஸ், அங்கிள், ஆன்டிஸ், பயங்கர கூட்டம் இருக்கு. இத்தனைக்கும் நான் பேக் சைடு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் எனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆர்சிபியோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி. நம்ம சிஎஸ்கே மும்பை யார் எடுத்தாலும் ஃபேன்ஸ்ன்னு எடுத்தா அது டிபேட்டபிள். ஆனா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்க பிரான்சைஸ் பெருசா எதுன்னு கேட்டா அது ஆர்சிபி தான் நினைக்கிறேன். அண்ட் அதனாலயே அவங்க WPL ஜெயிச்சதுக்கு பெரிய என்ன சொல்றது, அவங்க கொடுத்தது ஒரு பெரிய ட்ரிபியூ மாதிரி தான் அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கு. நீங்க எப்போ ஆர்சிபி மேட்ச் பார்த்தாலும் பாருங்க, நிறைய கேர்ள்ஸ் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்ட், மேட்ச்க்கு போயிடலாம். சரி ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பேட்டிங் ஆடினாங்க. எப்பவும் நினைச்ச மாதிரி தான், தவன் மிஸ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சோம், ஆடிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்தது, கடைசியில் ஒரு 16 ஓவர்ஸ்க்கு மேலே ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க ரொம்பவே.
அந்த செஷனுக்கு வந்து சப்போஸ் அடிக்கலன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்க சான்சஸ் கம்மி. அவர் 8 பாலுக்கு 27 ரன்னோ 28 ரன்னோ அடிச்சாரு. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுட்டாங்க. அந்த அந்த பிச்சில் எப்படி ஆடணுன்ற ஒரு கெஸ்ஸிங் இல்லாம ஆடின மாதிரி இருந்தது அவங்கள பாக்குறப்போ. லிவிங்ஸ்டனும் ஒரு நல்ல பாலுக்கு நல்ல பாலுக்கு கூட இருந்தா பரவாயில்ல, ஒரு மிஸ் ஹிட்ல அவுட் ஆனாரு. அந்த மாதிரி தான் போச்சு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே. நல்ல ஒரு 190 185க்கு மேல அடிப்பாங்கன்னு இருந்தது. அப்புறம் 170 அடிச்சாலும் பெரிய விஷயம் ஆச்சு. அப்புறம் செஷன் அவர் வந்து நம்ம இது அது பேர் என்ன ஆக்ஷன் டேபிள்ல தப்பான செஷன் எடுத்துட்டாங்கன்னா ஒரு இது வந்தது அந்த டைம்ல. அப்புறம் பஞ்சாப் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க ஒரு 18 years ஓல்டு செஷாங்க்கு பதில் 32 years ஓல்டு செஷாங்க் எடுத்துட்டாங்க. அப்புறம் கன்ஃபியூஷன் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் ரைட் பண்ணாங்க. அப்போ வந்து பஞ்சாப் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போட்டாங்க அப்டேட், இல்ல நாங்க இந்த செஷனுக்கு தான் எடுத்தோம், அது ஏதோ தப்பு ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் எடுத்ததுக்கு வருத்தியா அவர் ஆடி கொடுத்தாரு. அதனாலதான் அந்த ஸ்கோர் வந்தது. மேக்ஸ்வெல் தயவுல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. கொஞ்சம் நல்ல ஸ்பெல்லும் போட்டாரு. இல்லைன்னா இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டும் ஆயிருக்க சான்சஸ் கம்மி. கரண் சர்மாவுக்கு பதில் மேக்ஸ்வெல் தான் அவங்க ஆடினாங்க ஸ்பின்னரா. நல்லாவே பண்ணாரு அவர் பவுலிங்ல. அதனாலதான் அது 174க்கு வந்தது. இல்லைன்னா இன்னும் கூட அடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு போயிடலாம். தவான் வந்து பார்த்தேன் பிரசன்டேஷன்ல, நாங்க நல்லா தான் ஆடினோம், பவர் பிளே என்னாலதான் ஸ்கோர் கம்மியாச்சு, நான் ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டேன், பிச்சு கொஞ்சம். இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா யஷ்தயால் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரிங்கு சிங் அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஜுரம் வந்துருச்சு, உடம்பு சரியில்லைன்னு நிறைய மேட்ச் சேர்க்கல. ஒரு மாதிரி செகண்ட் ஆஃப் த IPL 2023 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த பிரஷர்லயே இருந்தாரு. ஆனா அவர் வந்து அவரோட ரிலீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கெஸ் பண்ண முடியல, யாராலும் சஸ்பென்ஷன்லயே இருக்காங்க, நல்ல பேட்டர்ஸே ஆட முடியல. நேற்று தவானியும் ஓட விட்டாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் ருத்துராஜும் அவர்கிட்ட கொஞ்சம் தயங்கி தான் ஆடினாரு, நல்லா பண்ணாரு பவர் பிளேல. சிராஜும் நேற்று நல்லா பண்ணாரு. அவரு சிராஜ் வந்து நம்ம பெங்களூர் ஆடணும்னாலே ஒரு டிஃபரெண்ட் பீஸ் தான், அது தெரிஞ்ச விஷயம். அதனால நேற்று நல்லா தான் பண்ணாரு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் 2வது பாலே கோலி வந்து அவுட், கிளிப்ல பேரிஸ்டோ விட்டாரு. கொஞ்சம் ஃபாஸ்டா வந்திருக்கும், பட் பிடிக்க வேண்டிய கேட்ச் தான் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிளேயருக்கு. மிஸ் பண்ணத கோலி வந்து ரோஹித் சர்மாவே அண்ணன். அவர் என்னன்னா கொஞ்சம் லக்கு கம்மி, ஆனா உங்களை பயமூத்திடுவாரு, நீ கேட்ச் விட்டுட்டியா அவ்வளவுதான் இவன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் நேத்தும் பண்ணாரு. அன்லக்கிலி இவரு டுப்ளிசிஸ் அவுட் ஆயிட்டாரு, 2 ரன்னுக்கும் என்னமோ நினைக்கிறேன். ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க, தூக்கின்னு வந்து மேக்ஸ்வெல்ல பவர் பிளேல ஆட விட்டு சென்னை கிட்ட அடி வாங்கி அவுட் ஆயின்னு போனதுக்கு பதில் அந்த மாதிரி பண்ணாம கேமரூன் கிரீனை இறக்குனாங்க. நல்ல மூவ் அது. கொஞ்சம் ஆடினார் அவரும். அதுக்கடுத்து பட்டிட்டார் 18 பால் 18 ரன் ஆடினாரு. அவரு கண்டிப்பா ஃபார்ம்ல இல்லைன்றதை காட்டினாங்க. பட் பஞ்சாப் வந்து நிறைய கேப்டன்சி மிஸ்டேக் செகண்ட் ஹாஃப்ல. ஒரு பவுலர் நல்லா போடுறான்னா அவனை கட் பண்ணிட்டு அடுத்த பவுலருக்கு போறது. ராகுல் சாகர் ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பவுமே ரன்னு போகும், அதுக்காக நீ ராகுல் சாகரை கட் பண்ணிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ராகுல் சாகருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு கோலி கிட்ட. கோலி ஆடுறப்ப ராகுல் சாகரை போட வச்சிருக்கணும். அவரை கட் பண்ணிட்டாங்க. ஒரு ஓவருக்கு 11 ரன்னு ஒன்னு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல, உடனே அவரை கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணாங்க. ஸ்லாப்பியா இருந்தாங்க ஃபீல்ட்ல. கேட்சஸ் மிஸ் பண்ணாங்களோ இல்லையோ, ஃபோர்ஸ் மிஸ் பண்ணாங்க. மிஸ்ஃபீல்டிங் நிறைய இருந்தது, 1s 2s கன்வெர்ட் பண்ணாங்க நிறைய இடத்துல. கோலி கொஞ்சம் கேப் கிடைச்சாலே ஓடிடுவாரு. அவர்கிட்ட நீங்க மிஸ்ஃபீல்டிங் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அதை மீறி மேட்ச்ல வந்தாங்க. சாரி அதோட வேற அவங்க ஹர்ஷல் பட்டேல நம்பி இருக்க கூடாது. ஹர்ஷல் பட்டேல் சான்ஸே இல்ல. ஆமா, அவரை அவங்க நேத்தன் எலிஸ் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. வேற யாருக்காவது பதில் நேத்தன் எலிஸ் கொஞ்சம் ஓடி வந்து ஸ்லோவா போடுறாங்க. லிவிங்ஸ்டன் ஐ மீன் சாரி பேர்ஸ்டோ தான் எடுக்கணும். பேர்ஸ்டோ பதிலா தான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன் நானு, யாருக்கு பதில்? பேரிஸ்டோ பதில். ஏன்னா அவர் 2 ஃபெயிலியர்ல தான் வராரு. மேபி ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் இவர் ஹர்ப்ரீத் பிரார் பயங்கரமா போட்டாரு. மேக்ஸ்வெல் இது வரைக்கும் 6 இன்னிங்ஸ்ல 4 வாட்டி அவுட் பண்ணிருக்காரு. 17 ரன் தான் வச்சிருக்காரு இது வரைக்கும் மேக்ஸ்வெல். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் நேரா ஸ்டம்புக்கு போட்டாலே காலி தான் போல இருக்கு மேக்ஸ்வெல். அந்த வீக்னஸ் அவர் இன்னும் ஒர்க் அவுட்டே பண்ணலன்றத ப்ரூவ் பண்ணாரு. இவ்வளவு புவரா ஃபீல்டிங் பண்ணியும் பவுலிங் போட்டும் கூட மேட்ச் உள்ள வந்தாங்க பஞ்சாப். 130க்கு 6 விக்கெட்ஸ், இன்னும் 45 ரன் அடிக்கணும். பெருசா பேட்டர் இல்ல அவங்க. இவரா வந்த இம்பாக்ட் பிளேயரா வந்த லாம்ப்ரோருக்கு ஃபர்ஸ்ட் பால்
ஹர்ஷதீப் கொஞ்சம் பூரா போட்டாரு. ஹர்ஷல் பட்டேல் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அடி வாங்குவாருன்னு. ஆனா ஹர்ஷதீப் கொஞ்சம் ரொம்ப டச்ல இல்லாம இருக்க மாதிரி தெரியுது. அவர் கொஞ்சம் இன்ஜூர்ல இருந்து வராரு. இதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பெங்களூர்ல NACல. கொஞ்சம் பூரா இருந்தது அவர் பவுலிங். ஒரு புதுசா வந்திருக்க பேட்டருக்கு நேரா போட்டு ஸ்லாட்ல போட்டு 6 கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் பால். அங்கிருந்தே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருச்சு. அதோட வேற பத்தி பேசிதான் ஆகணும். நல்ல பிளேயர், கண்டிப்பா நல்ல பிளேயர், நல்ல பிளேயர். ராஜஸ்தான்ல க்ரூம் ஆன பிளேயர். நான் வந்து அவரு ராஜஸ்தான் 2018 விளையாடுறப்ப நான் கொஞ்சம் பெரியவர் நினைச்சிட்டேன். பார்த்தா 24 தான். அப்ப 18லயே விளையாட்டு இருக்காரு. ஆமா, ரொம்ப நல்ல பிளேயர். அவரை ஒன் டவுன் வரை இறங்கி ஆடி இருப்பாரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. 70-72 நினைக்கிறேன். கரெக்ட். அதனால வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்ல ஆடி இருப்பாரு. அவரு உள்ள வர அந்த அனுஜ் ராவத் அவுட் ஆகாம DK அவுட் ஆயிருந்தானா மேட்ச் கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா, அனுஜ் ராவத்துக்கு பதில் DK. ஆனா DKக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அவர் உள்ள டீப் இன்சைட் தி கிரீஸ் நிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே பால் போட்டு குத்த மாதிரி இருந்தது எனக்கு. யாக்கர் ட்ரை பண்ணல. எனக்கு என்னமோ கொஞ்சம் பூரா தான் இருந்தாங்க லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ். அதனாலதான் தோத்துட்டாங்கன்னு தான் தோணுது. இல்ல, ஹர்ஷல் பட்டேல் யாக்கர் வர மாட்டேங்கிறாரு கன்ஃபார்ம். போட்டா ஹர்ஷதீப் தான் போடணும். ரபடா வேற தேவையில்ல முன்னாடியே முடிச்சிடுறாங்க ஓவரை. முன்னாடி ரொம்ப அது எல்லாரும் கமெண்ட்ரியிலே சொன்னாங்க. 14வது ஓவர் போட்டு முடிக்கிறாங்க. அவரை 6 ஓவர் வெளியே இருக்கு. ஏன்னா மேட்ச் அங்கேயே முடிக்கணும்னு ட்ரை பண்ணா அதுக்கப்புறம் ஒரு 3 பேட்ஸ்மேன் இருக்காங்க. நீ அப்பயே கோலியை மட்டும் அவுட் பண்ணி என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ரபடா வந்து கன்ஃபார்மா வந்து ஷார்ட்டா போட்டோ இல்ல யாக்கர் போட்டோ தினேஷ் கார்த்திகெல்லாம் ஸ்டாப் பண்ண வாய்ப்பு ரொம்ப இருக்கு. நீ 145 ஷார்ட்டா போட்டுனா கன்ஃபார்ம் தினேஷ் கார்த்திகால கூட பேட் டக்குன்னு விட முடியாது, ஸ்விங் பண்ண முடியாது. மேபி மிஸ் ஹிட் ஆகலாம், இல்ல சிங்கிள் தான் போகும். ஸோ அதனால ஏன் அந்த மாதிரி தேவையில்லாம அப்படி நீங்க ரபடா முன்னாடியே முடிக்க போறீங்கன்னா நாட்டின் நிலைஸ் எடுத்துக்க வேண்டியதான் உள்ள எடுத்து அவரை டெட் ஓவர். ஆமா, அந்த 14வது ஓவர்ல யாரும் உன்னை ஹிட் பண்ணவே போறது இல்ல. ரபடா 14வது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு தெரியுமா இருந்தது ஸ்கோரு? 6 ஓவருக்கு 70 அடிக்கணும்னு இருக்கு. 10 ரன் அடிச்சா போதும், 11 ரன் அடிச்சா போதும் இருக்கு. ரபடா ஓவர்ல எப்படி சான்ஸ் எடுப்பாங்க? இவனுக்கு லாஸ்ட் ஓவர்னு தெரியுது. அங்க கோலி வேற ஆடிட்டு இருக்கான். வேற யாராவது கூட பரவாயில்ல. கரெக்ட். ஒரு 6 ரன் ஓவர் 7 ரன் ஓவர் இருந்தா போதும்னு ஆடிட்டாலே போதும். என்ன ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய கேப்டன்சி ஏறாரு. அதனாலதான் தோத்தாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஆமா. அப்புறம் பிரசன்டேஷன்ல பாட்டா பேச சொன்னா 4 பக்கத்துக்கு பேசி வச்சிருக்காரு கோலி வேற. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு ஆரஞ்சு கேப்பர் கொடுத்துட்டாங்க 2 மேட்சுக்கு. டூப்ளிசிஸ் ஓகே, நல்ல க்ரௌடு, நல்ல சப்போர்ட், ஓகே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதை நான் சொன்னேன்ல போன மேட்சே, இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சும் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃபும் வருவாங்க. கப்புக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வர மேட்சும் சேஸ் தான் பண்ணணும். இல்ல நாங்க டெஃபெண்ட் பண்றோம்னா தோத்துருவீங்க. நீ 270 அடிச்சாலும் தோத்துருவீங்க டெஃபெண்ட் பண்ணீங்கன்னா. ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சாலும் IPL வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன பண்றாங்க சொல்லிட்டு. இன்னைக்கு மேட்ச் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் CSK vs GT போயிடலாமா? போயிடலாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிற மேட்ச்? யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? அண்ட் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும் பேசினா போதும். அதான் 6 மேட்சஸ் பார்த்தேன்ல, ஹோம் கிரவுண்ட் எல்லாமே ஹோம் டீம். இன்னைக்கு நான் 99% CSKக்கு தான் போவேன். ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவாங்க ஏன்னா CSK தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா கண்டிப்பா வந்து ருத்ராஜ் ஆட வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா போன மேட்ச் ஆடாத இந்த மேட்ச் ஆடி காட்டுவாருன்னு தான் தோணுது. ருத்ராஜுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு. எல்லா சீசன்லயும் ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச் ஒழுங்கா ஆட மாட்டாரு. அப்புறமா போன சீசன் மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்சே ஆடிட்டாரு. ஒரு 70 அடிச்சாரு. GT கிட்ட தான் நம்ம ஓப்பனிங் மேட்ச். இந்த வாட்டி என்ன நடக்கும்னு தெரியல எனக்கு. ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோரிங் மேட்சஸ் ஆட்டு அப்புறமா வருவாரு ஒரு ஆரஞ்சு கேட். எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா இப்போ கேப்டன்ஷிப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ரொம்ப நல்லா ஆட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. அதுல வர பிட்ச் எப்படிலாம் இருக்கும் இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் போக போக ஸ்லோ ஆயிரும். ஸோ பவுன்சர்ஸ் ஒர்க் ஆகாதுன்னா இன்னைக்கு மோஹித் சர்மா பவுன்சர் ட்ரை பண்ணாலும் சரி, வேற யாரு ஸ்பென்சர் ஜான்சன் பவுன்சர் ட்ரை பண்ணாலும் சரி, சுபம் டுபே வெளுத்துருவாரு கண்டிப்பா. ஜடேஜாவும் வெளுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி பவுன்ஸ் ஆகல அப்படின்னா. ஸோ அவங்க என்ன மாதிரி லைனப் எடுத்துட்டு வருவாங்க தெரியல. மேக்சிமம் பேட்டிங்ல பார்த்தா ருத்ராஜ் ஆட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ரஹானே ஒரு கிளாஸ் ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் டூபேவும் இல்லைன்னா ஜடேஜா. எனக்கு தோனி இறங்கி அடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. பாக்கலாமா நடக்குமா? ஆனா எல்லாரும் ரச்சின் ரவீந்திரா மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அதை பத்தி கன்ஃபார்மா வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் வந்து ஒரு மேட்சஸ் போகணும். அவரோட வீக் ஜோன் என்ன? ஏன்னா வந்து அவர் இன்டர்நேஷனல் அவ்வளவு சீக்கிரமா அவுட் ஆகாம இல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரா கேக்குறேன். ஒரு
30-35 குவிக் ஃபயர் அடிக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் அவரோட அந்த பால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மேபி சீக்கிரமா அவுட் பண்ணலாம், இல்ல கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட பெரிய மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட ஆள் இல்ல ஜிடி கிட்ட, ஒரு பயம் காட்டுறதுக்கு ஆள் இல்ல. போன மேட்ச் பயம் காட்டல, 6 ஓவர்ஸ் நல்லா அடிச்சிட்டாங்க, 50+ அடிச்சிட்டாங்க. நல்ல நேரம் என்னன்னா உமர் ஜை ஏதோ 2 விக்கெட் எடுத்துட்டாரு. சப்போஸ் உமர் ஜை 2 விக்கெட் எடுக்கலன்னா போன மும்பை கிட்டே ஈஸியான மேட்ச் தான். சோ பயம் காட்டுவாங்களா தெரியல, பயம் காட்டுறதுக்கு சிஎஸ்கே பவுலிங்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு? அந்த டீமுக்கு போயிடலாம். அப்புறம் சிஎஸ்கே பவுலிங் பார்த்தா ஆல் ஐஸ் ஆன் முஸ்டாஃபிசர். ஏன்னா அவர் தான் வந்து கில் அவுட் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. முஸ்டாஃபிசர் கன்ஃபார்ம் வந்து நம்ம இந்தியன் ஜடேஜா போட்டுருவாரு, ஆல்மோஸ்ட் ஜடேஜா போட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற எனக்கு சாய் சுதர்ஷனை தான் எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க தெரியல. ஆனா இன்னொன்னு இருக்கு, இதை கூட சொல்லணும், ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பவுலிங் போடுறாங்க அப்படின்னா தீபக் சாகர் நல்லா போட வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவர் கிடைக்கிற ஸ்விங்கை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தாரு, இந்த மேட்ச் தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்விங் நல்லா போயிடுச்சுன்னா சாஹா அவுட். அதுக்கப்புறம் வர சுதர்ஷனை தான் எப்படி ஆடணும், ஏன்னா அந்த மனுஷன் சிங்கிள் சென்னையில வேற ஆடுறாங்க, 6 அடிக்க வேண்டிய பால் 6, ரொம்ப பயங்கரமான கிளாஸான கேம். சின்ன ஏஜ், நல்ல ஷைன் ஆவார்னு நினைக்கிறேன். அதோட 5 தமிழ்நாடு பிளேயரை வச்சுட்டு இருக்காங்க அவங்க வேற. அதுவே என்னடா இவ்வளவு பேரே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்கள யார் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுதர்ஷன் ஆட வாய்ப்பு இருக்கு, கில்லும் ஆட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மில்லர் ஆடும் பவுலிங்ல பார்த்தா வந்து இல்ல சொல்லு பேட்டிங்க முடிச்சிட்டேன்னு நினைச்சேன். அதான் இல்ல மில்லர் ஆட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா போன மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து சேஸ் பண்ணுவாங்களான்ற டவுட் தான். ஏன்னா அந்த சேஸுக்கு வந்து இவங்க கிட்ட ஒரு குவாலிட்டி பவுலர் இல்லைனாலும் நம்ம ஹோம் கிரவுண்ட் கன்ஃபார்ம் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணிட்டா மேக்ஸிமம் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. 50-50 தான், 2 பக்கமும் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிதான் இருக்கு. பெஸ்ட் கொடுப்பாங்கன்னா 2 கேப்டன்ஸ் பெஸ்ட் கொடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு பேட்டிங்ல. பவுலிங்ல பார்த்தா அந்த பக்கம் கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் மோஹித் சர்மா இல்ல ரஷீத் கான். இந்த பக்கம் பார்த்தா சென்னையில பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா இல்ல ரஷீத் கான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு தீபக் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா கண்டிப்பா தீபக் சார், செகண்ட் ஹாஃப்னா முஸ்டாஃபிசர், கூட சப்போர்ட் வந்து ஜடேஜா பண்ண வாய்ப்பு இருக்கு. சாய் கிஷோர் ஓவரை பிக் பண்ணோம், ஏன்னா சாய் கிஷோர் சும்மா சொல்ல முடியல, நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ ஹைட்டு, தமிழ்நாடு கேப்டன் வேற, அங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரோட பிக் பண்ணோம், அவரோட பிக் பண்ணிட்டா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் போயிடும். அவரோட பிக் பண்ணா மிஸ் பண்ணிட்டோம்னா ஸ்கோர் கம்மியா தான் போகும். சென்னையில வேற ஆடுறாங்க. ஆக்சுவலி எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஒருவேளை ஜிடி ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, நம்ம நேரா பத்தி வேற பேசணும். இந்த மாதிரியும் வந்து ஏதாவது பண்ணி ஜெயிக்க வச்சாருன்னா நம்ம வீடியோக்கு கொஞ்சம் ஆடட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தான் ஆசை இருக்கு. நேரா என்னதான் வந்து சொன்னாலும் நேராக்கே கடவுள் தோனி. நேரா உள்ள ஆளாவன காரணமே தோனி தான். போனவரை திருப்பி உள்ள கூட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சு சிஎஸ்கேல, அதனால வந்து தோனி ஹேண்டில் பண்றான்னு தோணுது எனக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த மேட்ச் முடிஞ்சு நாளைக்கு நம்ம வீடியோல வரலாம். எல்லாரும் அந்த ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் கான்டெஸ்ட். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட், எனக்கு என்னோட தெரிஞ்சவங்க சில பேர் வந்து சரி ரிவ்யூ பண்றீங்க, ஓகே, கூடிய வந்து ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பண்ணினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாளைக்கு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்டே பண்ணிடலாம், நீங்க ஒரு டீம் நான் ஒரு டீம் கேட்டிருக்காங்க. எனக்கு அது ஓகே, வேலிடா. அதான் 2 டீம் ஆடுறாங்கன்னா 2 டீம்லும் கலந்த 11s ஃபேண்டசி பிக்ஸ், இன்னொரு ஃபேண்டசி பிக்ஸ், இன்னொரு ஃபேண்டசி பிக்ஸ். நெக்ஸ்ட் அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல ரிவ்யூ போலாம். ஓகே, பை. நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்களே.